பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் அணியில் அல்லாத கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் பிப்ரவரி 5ஆம் தேதி டெல்லியில் நடக்கவுள்ளதாக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். லோக்சபா தேர்தலுக்கு பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் 3வது அணிக்கு கட்சிகளை திரட்டும் முயற்சியில் இடதுசாரி கட்சிகள் ஈடுபட்டுள்ளதாக பீகார் முதல்வரும் ஐக்கிய ஜனதா தள தலைவருமான நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். பாட்னாவில் உணவு பாதுகாப்பு சட்ட துவக்க விழாவுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நிதிஷ்குமார், டெல்லியில் பிப்ரவரி 5ஆம் தேதி காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெறாத மாநில கட்சிகளின் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடக்க உள்ளதாகவும் அதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இடதுசாரி கட்சிகள் முயற்சியால் உருவாக்கப்படும் இந்த கூட்டத்துக்கு ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறிய நிதிஷ்குமார், பாரதிய ஜனதா கூட்டணிக்கு திரும்பும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திட்டவட்டமாக கூறினார். இதற்கிடையே லக்னோவில் சமாஜ்வாடி ஜனதா கட்சியின் சைக்கிள் பேரணியை துவக்கி வைத்த அக்கட்சியின் தலைவர் முலாயம் சிங் யாதவ், வரும் லோக்சபா தேர்தலுக்கு பின் தங்களது கட்சி மத்திய அரசு அமைப்பதில் முக்கிய அங்கம் வகிக்கும் என்று குறிப்பிட்டார். இதற்கு முன் மத்திய அரசில் சமாஜ்வாடி இடம்பெற்ற போது மற்ற கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்காததால் ஆட்சி நீடிக்க முடியாமல் போனது என்று கூறிய முலாயம் சிங், இம்முறை அப்படிப்பட்ட நிலை உருவாகாது என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே ஹைதராபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத், வரும் லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெறாத 10 கட்சிகள் மாற்று அணி ஏற்படுத்த முன்வந்துள்ளதாக தெரிவித்தார். இது சாத்தியப்படுமா என்பதை இப்போதே கூற முடியாது என்று கூறிய பிரகாஷ் காரத், தேர்தல் முடிவுகள் எப்படி அமைகிறதோ அதன் பிறகே இந்த அணிக்கு உறுதியான வடிவத்தை அளிக்க முடியும் என்று நம்புவதாகவும் கூறினார். ஆனாலும் லோக்சபா தேர்தலில் இதற்கான ஒத்துழைப்பை ஏற்படுத்த முயற்சித்து வருவதாகவும் அவர் கூறினார். டெல்லியில் வரும் 5ஆம் தேதி நடக்கும் கூட்டத்தில் முலாயம் சிங் யாதவ், HD தேவகவுடா, நவீன் பட்நாயக், சரத் யாதவ், நிதிஷ்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.